இந்த சிவப்பிரகாசம் வந்த வழியை சொல்கிறார். தெரித்த குரு முதல்வர் உயர் சிவஞான போதம் செப்பினர், பின்பு அவதம் புதல்வர் சிவஞான சித்தி விரித்தனர். மற்ற அவர்கள் திருவடி இணைகளை போற்றி விளம்பிய நூல் அவை இரண்டும் விரும்பி நோக்கி கருத்துளுரை திருவருளும் இறைவன் நூலும் கலந்து பொது உண்மை எனக் கருதி யானும் அருத்தி மிக உரைப்பன் வளர்விருத்தம் நூறும் ஆசில் சிவப்பிரகாசம் ஆகுமன்றே. நூல் வழி சொல்கிறார். தெரித்த குரு முதல்வர் சிவஞான போதம் செப்பினர். தெரித்த குரு முதல்வர், தெரித்த குரு முதல்வர் அதாவது தேவர் பிரான் வயலர்கையிலை காவல் பூண்ட திருநந்தி அவர் கணத்து ஓர் செல்வர் பாரில் பாவிய சத்திய ஞான தரிசினிகள் அடிசேர் பரஞ்சோதி மாமுனிவர் பதியா வெண்ணெய் மேவிய மேகண்ட திரளார். எங்கே இருக்குது இந்த பாட்டு? சிவபிரகாசம் முன்னாடி பார்த்த பாட்டு தான். எத்தனாவது பாட்டு? 5வது பாட்டு. தெரித்த குரு முதல்வர் உயர் சிவஞான போதம் செப்பினர். இது எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே இந்த பாட்டு. பின்பு அவர் புதல்வர் சிவஞான சித்தி விரித்தனர் சொன்னாரா இல்லையா? சரி. எனவே இங்கே சிவஞான போதத்தை அருள் செய்த யார்? மெய்கண்ட தேவநாயனார். குரு முதல்வர் புறச்சந்தானத்தின் குரு முதல்வராகிய மெய்கண்ட தேவநாயனார் சிவஞான போதம் செப்பினர். சிவஞான போதத்தை நமக்கு கொடுத்தார். பின்பு அவருக்கு பின்பாக அவர்தம் புதல்வர். யாரோட புதல்வர்? மெய்கண்டாரோடைய புதல்வர். மெய்கண்டாருக்கு வயசு என்ன? 2 வயசு. அவர் புதல்வருக்கு வயசு எத்தனை? 60-70 வயசு இருக்கும். அவருக்கு இவர் புதல்வரா? அப்படின்னா ஞான பரம்பரைக்கு புதல்வர் தான். குருநாதருக்கு மாணவன் யார்? மகன். ஏன்னா அருளுக்கு உரிமை உடையவன், அருளுக்கு உரிமை உடைய. எனவே பின்பு அவதம் புதல்வர் அருளந்தி சிவம் என்ன செஞ்சார்? சிவஞான சித்தி விரித்தனர். அவர் செப்பினார், இவர் விரித்தார். செப்புதல் என்பதற்கு சுருங்க சொல்லுது. விரித்தார். 650 பாட்டில் விரின்னு விரிச்சிட்டார் இல்லையா? நமக்கு தகராறு என்னது? சுருங்க சொன்னாலும் புரிய மாட்டேங்குது, ரொம்ப விரித்தாலும் புரிய மாட்டேங்குது. அப்போ பார்த்தாரு, இந்த 2லேயும் முதிக்கிறான் இவன். சுருக்கமாக சொன்னாலும் புரிய மாட்டேங்குது, விரிவாக சொன்னாலும் புரிய மாட்டேங்குது. என்ன செய்கிறாருங்க? பின்பு அவர்தம் புதல்வர் சிவஞான சித்தி விரித்தனர். மற்ற அவர்கள் திருவடி இணைகள் போற்றி, திருவடி இணைகள் போற்றி. ஏன்னா அப்போ அவர் 2 செய்யாத வேலையை நான் செய்ய போகிறேயா? யார் செய்யாத? மெய்கண்டாரும் அருளந்தி சிவம் அவங்க செய்யாத வேலையை நான் செய்ய போகிறேன். அப்படி செய்யலை, அப்படி செய்யலை. ஐயா அவங்கள வணங்கி அவங்க சொன்னதைத்தான் நான் சொல்கிறேன், அவங்க சொன்னதைத்தான் சொல்கிறேன். அவங்ககிட்ட கேட்டுத்தான் ஏன் நான் சொல்கிறேன். நான் சொல்லும்போது நீ நினச்சிக்காத ஏதோ நான் உனக்கு புரிகிற மாதிரி சொல்லிட்டேன் அப்படின்னு நினச்சிடாத. அவங்க சொன்னதை நான் உனக்கு சொல்லுகிறேன். எப்படி சொல்கிறேன்? அவர்கள் திருவடியை வணங்கி சொல்கிறேன். ஆனால் இது நமக்கு மரபில் மிக முக்கியமானது. குருநாதரை நம்முடைய வழி மரபை போற்றுதல். எப்பவுமே நம்மை நோக்க நம்முடைய குருநாதர் எப்பவும் உயர்ந்தவர் தான். நீங்கள் யாரை வைத்து கொண்டாலும் சரி, நீங்கள் ஒருத்தர் எவ்வளோ உயரத்தில் வச்சிங்கனாலும் அவருடைய குருநாதர் அதற்கு மேலே, அதற்கு மேலே. ஏன்னா இது கொஞ்சம் மலைவு நமக்கு பல நேரங்களில் அறியாமையினால் வரும். இவர் ரொம்ப உயர்ந்தவருங்க அப்படின்னு நம்ம வச்சோம்னா அவர் குருநாதர் அவருக்கு யார்? ஆமாம், இவர் 1000னா அவர் 1001, அவர் கோடினா கோடி 1, 10 கோடினா 10 கோடி 1. ஏன்னா அந்த ஞானம் அவருக்கு அவரால் வந்தது, அவருக்கு அவரால் வந்தது. எனவே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், உலகத்தில் எல்லாத்துக்குமே பொருந்தும், சைவ சித்தாந்தத்துக்கு மட்டும் கிடையாது. உதாரணத்துக்கு வைத்துக்கொள்ளுப்போம், விவேகானந்தர் அளவுக்கு ராமகிருஷ்ணர் ஃபேமஸ் கிடையாது. விவேகானந்தர் போய் ரீச் ஆன அளவுக்கு யார் போய் சேரலை? ராமகிருஷ்ணர் சேரலை. ஆனாலும் விவேகானந்தரை உயர்ந்தவர் ராமகிருஷ்ணர் தான். ஏன்னா அவருக்கு ஞானம் அவரால் தான் வந்தது. புரியுதுங்களா? அது எல்லாத்துக்கும் பொருந்தும்.
நீங்கள் ஒரு கலைகள் கற்றுக்கொண்டாலும் சரி. ஏன்னா எதற்குன்னு கேட்டிங்கன்னா, பல நேரங்களில் நம்ம குருநாதரை விட உயர்ந்து விட்டோங்கிற ஒரு எண்ணம் நமக்கு வந்துடும். குருநாதர் அது நம்ம சொல்லுறோமோ இல்லையா, 4 பேர் வந்து சொல்லிடுவான், ஐயா அவரை விட நீங்கள் தாங்க அப்படின்னு வந்து எவனோ ஒருத்தன் என்ன செய்வான், தலையை பெருசு பண்ணிடுவான், நம்ம தலையை பெருசு பண்ணிடுவான். அதாவது அவனுக்கு அது விளங்கி இருக்கலாம், அவனும் வம்பாக சொல்கிறதில்ல, அவனுடைய அனுபவத்தை சொல்கிறான். அங்கே போனால் எனக்கு விளங்கலைங்க, இங்கே விளங்குச்சிங்க அம்மா. அது அவரவருக்கு தக்கவாறு பெருமான் எங்கெங்கேயோ இருந்து சொல்லுவார், அது வேறு விஷயம். என்ன ஆனாலும் அவரை விட அவர் குருநாதர் உயர்ந்தவர், அவரை விட அவர் குருநாதர் உயர்ந்தவர். இந்த அடிமை பண்பு நமக்கு வரணும், வாழ்வனும். ஐயா ஆமாம், அவர் சிவமாகவே பார்க்குறாரு, உயர்வாக பார்க்கல. மறைஞான சம்பந்தரை சிவமாகவே பார்க்குறாரு. ஏன்னா அந்த நினப்பு இருந்தால் தாங்க ஞானம் வரும். நமக்கு அந்த நினப்பில் தடுமாற்றம் வந்துட்டால் ஞானம் வராது, வாய்ப்பே இல்லை. அப்போது குருநாதரை எந்த இடத்துலையும் என்ன செய்யக்கூடாது, நம்ம அவரை விட மேலே வந்துட்டோம் அப்படிங்கிற ஒரு நினப்பு வந்துட்டால் நம்ம படுபாதாளத்துக்கு போகிறோன்னு அர்த்தம், வேறு ஒன்றும் வழி இல்லை. இந்த நினப்பு எப்பவுமே வரக்கூடாது. சரி, எனவே அவர்கள் திருவடி இணைகளை போற்றி விளம்பிய நூல் அவை இரண்டும் விரும்பி நோக்கி. விரும்பினார், நோக்கினார். முதல்ல நூலை விரும்பணும். நூலை என்ன செய்யணும், ஒரு பாடம் நமக்கு விளங்கணும்னா என்ன செய்யணும், நூலை காதலிக்கணும். நூலை காதலிக்கணும். நூலை எடுக்கிற போது, இப்போ உதாரணத்துக்கு வைத்து கொள்ளுங்க, இப்போ ஒரு காதலன் இருக்கிறான், அவன் காதலி பயன்படுத்தின ஒரு கர்ச்சீப்பு இருக்குதுன்னு வச்சுக்கங்க. ஒரு கர்ச்சீப்பு இருக்குது, அதை அவன் எடுக்கும் போதெல்லாம் என்ன நினச்சி எடுப்பான், அப்படியே அவனுக்கு எடுக்கும்போதே முகம் வளர்ந்துடும். கர்ச்சீப்பு தான். ஏன் அதெல்லாம் விடுங்க. ஒரு சினிமா பாட்டு இருக்கா இல்லையா, பஞ்சு மிட்டாய் 5 ரூபாய், நீ பாதி தின்றால் ₹1,00,000. இப்போ சினிமா பாட்டு, பழைய பாட்டு இருக்கா இருக்கா இல்லையாம்மா, பஞ்சு மிட்டாய் 5 ரூபா, நீ பாதி தின்றதால் ₹1,00,000. அவ்வளோ சினிமா பாட்டு, சும்மா சினிமா பாட்டு தான். ஆனால் இது உண்மை தான். யாருக்கு, அந்த காதலனுக்கு அது உண்மை தான். புரியுதா இல்லைங்களா? அதுபோல் நீங்கள் நம்முடைய தோத்திர சாத்திர நூல்களை பார்க்கிற போது எப்படி பார்க்கணும், சிவமாக பார்க்கணும். நம்ம நூல்கள் தூள சிவம். அதான் ஞாபகம் வச்சுங்க, உங்கள் கையில் இருக்கிற புத்தகம் தூள சிவம். இந்த நூலை நீங்கள் வெறும் புத்தகமாக பார்க்குற வரைக்கும் இது நமக்கு வெறும் பாட்டு தான், வெறும் பாட்டு தான். இந்த நூல் ஒரு சிவலிங்க திருமேனியை தொடுகிற போது, நீங்கள் பூசை பண்ணுற சிவலிங்க திருமேனி இருக்கா இல்லையா, அதை தொடுகிற போது உங்களுக்கு என்ன உணர்வு வருகிறதோ அந்த உணர்வு உங்கள் கையில் இருக்கிற சிவஞான போத நூலுக்கும் சிவப்பிரகாச நூலுக்கும் சிவஞான சித்தியார் நூலுக்கும் உண்மை விளக்க நூலையும் தொடுகிற போது உங்களுக்கு வந்துருச்சுன்னா இந்த நூல் உங்களுக்கு சித்திக்கும். எந்த நூலாவது உங்களுக்கு விளங்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஐயா நான் பல முறை படிச்சுட்டேன், எனக்கு புரியவே மாட்டேங்குது அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது நூல் இருந்தால் அந்த நூலை என்ன செய்யணும், முதல்ல வணங்கணும். நூலை வணங்கணும், நூல் ஆசிரியரை வணங்கணும். ஏன்னா வணங்காமல் எதுவும் விளையாது, எதுவும் விளையாது. நீ கண்ணப்ப நாயனார் புராணத்தில் போய் பார்த்தீங்கன்னா அழகாக சொல்லுவார். அவர் அந்த வில்வித்தை கற்க போகிறார், வில்வித்தை கற்க போகிறாரு. அப்போ அந்த ஆசிரியர் வந்து அவருக்கு அந்த கிரியையெல்லாம் செஞ்சு வைக்கிறாரு. அந்த வணங்கி வில்ல எடுப்பார். வில்ல எப்படி எடுப்பாருங்க, வணங்கி. இது வில்வித்தை என்பது ஒரு கலை. அந்த கலையை கூட என்ன செய்யணும், வணங்கி தான் எடுக்கணும். வயலில் ஒரு விவசாயி செருப்போடு இறங்கக்கூடாது. ஏன், அவன் அதை மதிக்கிறதுனால. நம்ம சாத்திர நூலை போய் பார்த்தா தெரியும், எப்படி வச்சுருப்போம், மடித்து இங்கே போட்டு அங்கே போட்டு கிறுக்கி கண்டபடி. என்றைக்காவது நம்ம அதை தூள சிவம்னு எடுத்துருக்கிறோமா? அந்த நூலை பார்க்கிற போது நமக்கு ஒரு அன்பு மிகுதி ஏற்பட்டிருக்கிறதா? இல்லை. அந்த நூல் நமக்கு விளங்கிருச்சான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.
விளங்கிருச்சான்னு யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி ஒரு சபதம் எடுத்துக்குங்க. என்னது? ஒரே ஒரு நூல், நீங்கள் அதிக நூலெல்லாம் வேண்டாம், 14 சாத்திரமும் வேண்டாம், ஒரே ஒரு நூல், உண்மை விளக்கம், திருவருட் பயன் என்று ஏதாவது ஒரு நூல் எடுத்துக்கங்க. தினந்தோறும் பூசை ரூமில் வச்சு பூசை பண்ணுங்க. எடுத்து தலையில் ஒத்திச்சு வச்சுருங்க. ஒரு 48 நாளைக்கு செஞ்சு பாருங்கள். புத்தகத்தை எடுத்து படிங்க. புரியுதா இல்லையான்னு சொல்லுங்கள். உங்கள் அனுபவத்தில் இதில் எத்தனை பேர் முயற்சி செய்கிறீங்களோ செஞ்சு பாருங்கள். இது வாய்க்கிறதா இல்லையா என்று பாருங்கள். காரணம், வணங்காமல் சாத்திரங்கள் நமக்கு விளையாது, பூசை பண்ணாமல் சாத்திரங்கள் விளையாது. இங்கே பாருங்கள், விரும்பிய நூல், அந்த நூலை விரும்பி நோக்கி, நோக்குதலுக்கு என்ன பேருங்க? கருத்தூன்றி பார்த்தல்னு பேர். அப்படியே வள்ளுவர்கிட்ட போனீங்கன்னா, யான் நோக்கும் காலை நிலம் நோக்கும், நோக்காக்கால் தான் நோக்கி மெல்ல நகும். அந்த நோக்குதல், தலைவன் தலைவியை நோக்குகிறான், பார்த்தான் இல்லை, நோக்குதல் அப்படின்னு என்ன அர்த்தம்? மெசேஜ் கன்வே ஆகுதுன்னு அர்த்தம். புரியுதா? ஏதிலார் போல பொது நோக்கு நோக்குதல், காதலர் கண்ணே உளனர். இப்போ சும்மா நாம் இப்படி பார்ப்போம், இப்படி போயிடுவோம். இதை ஒரு பையன் ஒரு பொண்ணை பார்ப்பான், இப்படி பார்த்துட்டு இப்படி போனான்னா இவன் என்ன நினைக்கிறான், அதுக்கு என்ன ரிப்ளை, ஒரே செகண்டு தான். இதில் என்ன ஆயிரும்? கருத்து மாற்றம் நிகழ்ந்துடும். இப்போ வாயிலாம் பேச வேண்டாம். என்ன போச்சு? பார்வையிலேயே கருத்து பரிமாற்றம். கருத்தூன்றி பார்த்தல், நோக்குதல் என்பதற்கு கருத்தூன்றி பார்த்தல். அப்போ புத்தகத்தை எப்படி பார்க்கணும்? கருத்தூன்றி பார்க்கணும். இந்த ஐயா புரியல? ஆமாம், எது வேண்டியதில்லை. இது ஆதி காலத்திலேருந்து இதுதான் கருத்து. எனவே இந்த நூல்களை படிக்கிற போது என்ன செய்யணும்? கருத்தை நூல் மேலே வச்சு, ஒவ்வொரு சொல்லாக, ஒவ்வொரு எழுத்தாக நீங்கள் விரும்பி படிச்சிங்கன்னா அது உங்களுக்கு விளையும், அறிவில் விளையும். அதான் விரும்பிய நூல் அவை இரண்டும் என்னதுங்க? விரித்தனர். விளம்பிய நூல் அவை இரண்டும், விளம்பிய நூல் அவை இரண்டும் விரும்பி நோக்கி கருத்தில் உரை திருவருளும். ரெண்டையும் எடுத்து வச்சுக்கிட்டார். எதை? சிவஞான போதம், சிவஞான சித்தியார். இந்த ரெண்டையும் எடுத்து அறிவில் வைத்து கொண்டார். இதனோடு என்ன செய்திருக்கிறாருங்க? ஏற்கனவே ஆகமங்களை கரைதேற கற்றவர் உமாபதி சிவனார். ஆகமங்களை கரைதேற கற்றவர். எனவே அதையும் எடுத்து வச்சுக்கிட்டார். இப்போ இவருக்கு ரெஃபரன்ஸ் எது வருது? சிவஞான போதம், சிவஞான சித்தியார், ஆகமங்கள். இப்போ ஆகமமும் இதுவும் வேறையா அப்படின்னு கேட்டால் இல்லை, ரெண்டும் ஒன்று தான். ஆகமத்தில் எது இருக்கிறதோ அதுதான் இதில் இருக்கிறது, சிவஞான போதத்தில் இருக்குது, அதான் சிவஞான சித்தியாரில் இருக்குது. அப்புறம் எதுக்கு ஆகமத்தை எடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் சுருக்கமாக இருக்கிற சில செய்திகள் அங்கே விரிவாக இருக்கும், அங்கே சுருக்கமாக இருக்கிற சில செய்திகள் இங்கே விரிவாக இருக்கும். அப்போது நமக்கு எதை கொடுக்கணுமோ அதை என்ன செய்கிறாரு? வடித்து கொடுக்குறார். நம்ம அறிவுக்கு தக்கவாறு வடித்து கொடுக்குறார். எனவே அந்த கருத்துளுரை திருவருளும் இறைவன் நூலும், இறைவனது திருவருளையும் இறைவனது நூல் எது? வேத சிவ ஆகமங்கள், வேத சிவ ஆகமங்கள் இரண்டையும் கலந்து எதை கலக்கிறாரு? திருவருளை கலக்கிறார். எதில் கலக்கிறாரு? சிவபிரகாசத்தில். திருவருளையும் வேத ஆகமங்களையும் சிவஞான சித்தியாரையும் சிவஞான போதத்தையும் கலந்து, எல்லாத்தையும் கலந்து பொது உண்மை. இப்போ இவர் தான் முதல்ல பொது அதிகாரம், சிறப்பு அதிகாரம் என்று இதை பிரிக்கிறார். நீங்கள் சிவஞான போதமும் சரி, சிவஞான சித்தியார்லேயும் இந்த பொது சிறப்புங்கிறதெல்லாம் இல்லை. நீங்கள் சிவஞான போதம் படிச்சிங்கன்னா தெரியும். 6 நூற்பாக்கள் பொது அதிகாரம், பின்னாடி இருக்கிற 6 நூற்பாக்கள் சிறப்பு அதிகாரம்லாம் நம்ம நடத்துவோம். ஆனால் அங்கே அந்த செய்தி இருக்கான்னு கேட்டால் இல்லை, அங்கே கிடையாது. சித்தியார்லேயும் 6 பொது, பின்னாடி இருக்கிற 6 சிறப்புன்னா சொல்லுவோம். ஆனால் அங்கே அது கிடையாது. அது எங்கே இருக்கிறது? சிவபிரகாசத்தில் இருக்குது. இவர் தான் பிரிக்கிறார். பொது சிறப்பு என்று இவர் தான் பிரிக்கிறார். இவர் பிரித்ததை வச்சு இப்போ அதை நம்ம பார்க்குறோம். அவங்க 2 பேரும் அதை பிரித்து கொடுக்கல. யார் 2 பேரும்? மெய்கண்டாரும்
அருணந்தி சிவம் அப்படியெல்லாம் பிரிக்கலை, இவர் தான் பிரிக்கிறார். எனவே கலந்து பொது உண்மை, பொது அதிகாரம், உண்மை அதிகாரம், உண்மை அதிகாரம் சிறப்பதிகாரம் என என்ன செய்துங்க, உண்மை என கருதி யானும் அருத்தி மிக உரைப்பன். அருத்தி என்பதற்கு என்னதுங்க, அருத்தியினால் நாயடியேன் அணிகொள் தில்லை கண்டேனே. அருத்தி விருப்பம், ஆசை விருப்பம், ஆசை விருப்பம். இதையெல்லாம் சொல்கிறதுனால எனக்கு ஏதோ பெரிய தகுதி இருக்குதுன்னு நினச்சிடாதீங்க. எனக்கு தகுதியெல்லாம் இல்லை, ஆசையினால் நூல் செய்கிறேன். இத்தனையும் சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு, எனக்கு எந்த தகுதியும் இல்லை, எந்த தகுதியும் இல்லை, ஆசையினால் இந்த நூலை நான் செய்கிறேன், ஆசையினால் இந்த நூலை செய்கிறேன். ஏன்னா அருத்தி மிக உரைப்பன் வளர் விருத்தம் நூறும். வளர் விருத்தம் ஒரு விருத்தப்பாக்களினால் ஆன 100 பாடல்களை உடைய இந்த சிவப்பிரகாசம் என்று சொல்லப்படுகிற இந்த நூலை நான் செய்கின்றேன். அருத்தி மிக உரைப்பன் வளர் விருத்தம் நூறும் ஆசில் சிவப்பிரகாசம் ஆகும், ஆசில் சிவப்பிரகாசம் ஆகும் அன்றே, குற்றமற்ற சிவப்பிரகாசம் என்ற நூல் ஆகும் என்று சொல்கிறார். டீ எல்லாம் குடிச்சிட்டிங்க, நான் குடிச்சிட்டேன். ரைட் திருச்சிற்றம்பலம். பாடல் எண் 12 அவையடக்கம். தொன்மையாம் எனும் எவையும் நன்று ஆகா, இன்று தோன்றிய நூல் எனும் எவையும் தீது ஆகா, துணிந்த நன்மையினார் நலங்கொள் மணிபொதியும் அதன் களங்கம் நவையாகாது என உண்மை நயந்திடுவர். நடுவாம் தன்மையினார் பழமை அழகு ஆராய்ந்து தரிப்பர். நடுவாம் தன்மையினார் பழமை அழகு ஆராய்ந்து தரிப்பர். தவறு நலம் பொருளின்கண் சார்பு ஆராய்ந்து அறிதல் இன்மையினார் பலர்புகழின் ஏத்துவர். ஏதிலார் உற்று இகழ்ந்தனரே நிகழ்ந்திடுவர், தனக்கென ஒரு தன்மை இளரே. இப்போது அவையடக்கம் சொல்கிறார். பொதுவாக நம்ம பார்த்துருக்குறோம், அவையடக்கம் 2 வகைப்படும். அவைக்கு அடங்குதல், அவையை அடக்குதல். ஒன்று அவைக்கு அடங்கி சொல்லுவாங்க, இல்லைன்னா என்ன செய்வாங்க, அவையை அடக்கி சொல்லுவாங்க. இது நல்லோர் சபைக்கு அடங்கியும் புல்லோர் சபையை அடக்கியும் 2 வகையாக செய்கிற வழக்கம் உண்டு. 2மே நூலில் அவை அடக்கம் என்று சொல்லப்படும். அவைக்கு அடங்குதல், அவையை அடக்குதல். அவைக்கு அடங்குதல், அவையை அடக்குதல். அப்போ இந்த நூலாசிரியர் எப்படி இருக்கணும்னு யாரை முடிவு செய்கிறா? ஏற்ற மாதிரி யார் இருக்கிறாங்க, ஏற்ற மாதிரி யார் இருக்கிறார்களோ அதற்கு தகுந்த மாதிரி இவருடைய பேச்சு இருக்கும். நல்லோர் இருந்தால் அடங்கிடுவார், புல்லோர் இருந்தால் அடக்கிடுவார். அப்போது எதிரி யாரோ அவருக்கு தக்கவாறு தான் இவருடைய பேச்சு அமையும், பேச்சு அமையும். இது நீங்கள் பார்த்தீங்கன்னா சிவஞான போதத்தில் 2மே இருக்குது. சிவஞான போதத்தில் அவையை அடக்கியும் அவைக்கு அடங்கி ஒரே பாட்டில் சொல்லியிருப்பார். தம்மை உணர்ந்து தமையுடைய தன்னுணர்வார் எம்மை உடைமை எமை இகழார். இறைவனை உணர்ந்தவங்க தன்னை உணர்வாங்க, தன்னை உணர்ந்தவங்க என்னை உணர்வாங்க, என்னை இகழ மாட்டாங்க. என்ன என்னை இகழ மாட்டாங்கன்னு என்ன அர்த்தம்? இந்த நூலை இகழ மாட்டாங்க, சிவஞான போதத்தை இகழ மாட்டாங்க. யார்? இறைவனுடைய இயல்பையும் ஆன்மாவின் இயல்பையும் உள்ளவாறு அறிந்தவர்கள் சிவஞான போத நூலை இகழ மாட்டார்கள். அவர்களை நான் வணங்குகிறேன், அவர்களை நான் வணங்குகிறேன். தம்மை உணரார், எம்மை உணரார். இறைவனை உணராதவங்க தன்னை உணர மாட்டாங்க. அவர்கள் இந்த நூலை
அறிய மாட்டாங்க. கேளாம் புறன், நீ இந்த நூலை பற்றி என்ன விமர்சனம் பண்ணாலும் எனக்கு கவலை இல்லை. சிவஞான போதத்தை உனக்கு புரியாது, உன்னால் சொல்ல முடியாது, உனக்கு தெரியாது. எனவே அவர்களை பற்றி எனக்கு கவலை இல்லை என்று எதில் சொல்கிறாருங்க? சிவஞான போதத்தில் சொல்கிறார். சிவஞான போதத்தில் சொல்கிறார். அதுபோல் இந்த அவையடக்கம் 3 வகையாக பிரிக்குது. உத்தமர், மத்திமர், அதமர். உத்தமர், மத்திமர், அதமர். இந்த உத்தமர்கள் இந்த நூலை எப்படி பார்ப்பாங்க என்பதை சொல்கிறார். தொன்மையாம் எனும் எவையும் நன்று ஆகா, இன்று தோன்றிய நூல் எனும் எவையும் தீது ஆகா. ஒரு நூலை எடுத்துக்கிட்டால் ரொம்ப பழசுங்க அப்படின்னு சொன்னதுனால அது உயர்ந்த நூல் ஆயிராது. ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி தோன்றிய நூல் என்பதினாலேயே என்ன ஆயிராது, ஒரு நூல் உயர்ந்த நூல் ஆகாது. புரியுதா இல்லைங்களா? நம்ம உதாரணத்துக்கு வச்சுக்கொள்வோம். பெரிய புராணம் தோன்றிய வரலாறு எல்லாருக்கும் தெரியும் தானே. அனபாய சோழர் எப்படி இருந்தார்? சீவக சிந்தாமணியை படிச்சுக்கிட்டு இருந்தார். சீவக சிந்தாமணியை படிச்சுக்கிட்டு இருந்தார். சேக்கிழார் பெருமான் என்ன செய்கிறாரு? இதெல்லாம் போய் படிக்கலாமா? இதெல்லாம் சிற்றின்பத்தை சொல்கிற நூல், இதெல்லாம் படிக்கக்கூடாது. தொண்டர் பெருமையை பேசுகிற காதைகளை படிக்க வேண்டும் என்று யாருக்கு சொல்கிறாரு? அனபாய சோழருக்கு சொல்கிறார். ஏன்னா அனபாய சோழர் காலத்திலே சீவக சிந்தாமணி பழைய நூல், அதுக்காக அது உயர்ந்த நூல் வேறு ஆயிருமா? ஏன்னா அது என்னது? சிற்றின்ப நூல். சும்மா பழசாக இருக்குதுன்னா தலைவனும் கூடுனாங்க, காதலோடு இருந்தாங்க, இப்படி இருந்தாங்க, அப்படி இருந்தாங்க. இதெல்லாம் ஒரு நூலா? இதெல்லாம் ஒரு நூலா? யாரை படிக்கணும்? பெருமானை படிக்கணும், அடியார்கள் சிறப்பை படிக்கணும்னு சொல்கிறாரா இல்லையா? அதுபோல் பழமை என்பதினாலேயே ஒரு நூலுக்கு சிறப்பு வந்துடாது. அதே மாதிரி இன்றைக்கி எழுதின நூல், இதெல்லாம் ஒரு நூலாயா, இப்போ தான் எழுதியிருக்கிறாரு அப்படின்னு ஒரு நூல் என்ன செய்யக்கூடாது? சிறுமை உடையது ஆகாது. பழமை என்பதினாலே ஒரு நூலுக்கு பெருமை வராது. இன்று தோன்றிய நூல் என்பதினால அது ஒரு நூலுக்கு சிறுமையும் ஆகாது. அப்போ ஒரு நூலுக்கு உயர்வும் தாழ்வும் எதை பற்றி வருகிறது? நூலில் இருக்கிற கருத்து, அந்த நூல் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்து தான் ஒரு நூல் உயர்ந்த நூலா இல்லை தாழ்நூலா என்பதை வரையறை செய்யணுமே ஒழிய பழசுங்கிறதுனால உயர்ந்தது, புதுசுங்கிறதுனால தாழ்ந்தது என்று ஒரு வரையறைக்கு வரக்கூடாது. அதை தான் இங்கே சொல்கிறார். தொன்மையாம் எனும் எவையும் நன்று ஆகா. ரொம்ப தொன்மையானதுன்னு சொல்கிறதுனால அது என்ன ஆகாது? நல்ல நூல் ஆகாது. இன்று தோன்றிய நூல், இன்று தோன்றிய நூல் என்பதினாலே என்னதாங்க? தீது ஆகா. எவையும் தீது ஆகும். எனவே ஒரு நூலை ஆராய்ச்சி செய்யும் போது எப்படி ஆராய்ச்சி செய்யணும்? புதுசாக பழசாலாம் பார்க்காத, அதில் என்ன கருத்து சொல்ல வருகிறது, என்ன கருத்து சொல்ல வருகிறது, கருத்தை தான் ஆராயணுமே ஒழிய கால ஆராய்ச்சி தேவையில்லை. சிறந்த நூல் தொன்மையாக இருந்தால் அதுக்கு இன்னும் கூடுதல் சிறப்பு. ஒரு நூல் ரொம்ப தொன்மையானது, கருத்து எப்படி இருக்கு? ரொம்ப உயர்ந்த. திருக்குறளுக்கு என்ன பெருமை? ஐயா 2000 வருஷத்துக்கு முன்னாடியே அதை சொல்லிட்டாரியா, உயர்ந்த கருத்தை சொல்லி இருக்கிறாரு. இன்னைக்கு நடைமுறைக்கு வர கருத்தை சொல்லி இருக்கிறாரு. எப்போ சொல்லிட்டாரு? 2000 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டார். அப்போ அது தொன்மையும் உயர்ச்சியும் அதுக்கு 2 இருக்கு. கருத்தும் தொன்மையும் உடையது திருக்குறள். வெறும் 2000 வருஷத்துக்கு முன்னாடி வந்ததுன்னு சொல்லி அதை தூக்கி பிடிக்க முடியுமா? அப்படிலாம் பண்ண முடியாது. ஏன்? கருத்து உயர்ந்து இருக்கிறது. கருத்து உயர்ந்திருப்பதினால தான் அதுக்கு சிறப்பு. எனவே அதான் இங்கே சொல்கிறார். இன்று தோன்றிய நூல் எனும் எவையும் தீது ஆகா, தீது ஆகா. அப்போ என்ன செய்யலாம்? துணிந்த நன்மையினார், நன்மை துணிந்தவர், ஒரு நூலினுடைய நன்மையை துணிந்தவர் என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டால், நலங்கொள் மணி பொதியும் அதன் களங்கம் நவையாகாது என உண்மை நயந்திடுவர். நலங்கொள் மணி பொதியும் அதன் களங்கம்
நவையாகாது என உண்மை நயந்திடுவர். பாருங்க, மணி பொதியும் அதன் களங்கம். மணினா மாணிக்க மணி. மாணிக்க மணி எதில் இருக்கு? சும்மா ஒரு தகரத்தில். மாணிக்கத்தை எங்கே வைப்போம்? தங்கத்தில் ஒரு கிரீடம் செஞ்சு அதில் மேலே கொண்டு போய் மாணிக்கத்தை வைக்கணும். அது இருக்க வேண்டிய இடம் அதானே? அப்படி தான் இருக்கணும். ஒரு நாய் கழுத்தில் ஒரு மாணிக்கம் இருக்குது, கட்டி விட்டான் எவனோ ஒருத்தன். மாணிக்கம் எங்கே இருக்குது? நாய் கழுத்தில் இருக்குது. இந்த மாணிக்கத்தை எவனாச்சும் எடுப்பானாயா? சொல்லுவோமா? நாயை துரத்தி பிடிச்சி அது எங்கிருந்தா என்னையா? மாணிக்கம் தானே. அது எங்கிருந்தா என்ன? உயர்ந்த இடத்துல இருந்தாலும் மாணிக்கம் மாணிக்கம்தான், இழிவான இடத்துல இருந்தாலும் மாணிக்கம் தான். சரிங்களா? அப்போ அதனால் இருக்கிற இடத்த வச்சு மாணிக்கத்துக்கு மதிப்பு இல்லை, மாணிக்கத்துக்கு இயல்பாகவே மதிப்பு உண்டு. அதான் இங்கே சொல்கிறார் பாருங்க, நலங்கொள் மணி, நல்ல சிறப்புடைய மாணிக்க மணி, பொதியும் அதன் களங்கம். அது பொதிந்திருக்கிற இடம் களங்கமுடைய இடம், குப்பைக்குள்ளே கிடக்குது. எது? மாணிக்கம் எதுக்குள்ளே கிடக்குது? குப்பைக்குள்ளே. நவையாகாது, குப்பைக்குள்ளே கிடக்குதுன்னு மாணிக்கத்தை எவனாச்சும் ஒதுக்கிடுவானா? நவைனா குற்றம், நவைனா குற்றம். அது ஒரு குற்றமுடைய இடத்துல இருக்கிறதுனால மாணிக்கத்திற்கு குற்றம் வந்துடுமா? வராது. அதை என்ன செய்வான்? அதை உண்மை நயந்திடுவர். அது மாணிக்கம் எங்கே இருந்தாலும் மாணிக்கம்தான் அப்படின்னு யார் சொல்லுவா? நல்ல அறிவுடையன்னு சொல்லுவான். அறிவுடையவன் சொல்லுவான். அவனுக்கு என்ன? உத்தமர்னு பேர். அவர் யார்? உத்தமர். அப்போ ஒரு நூலை பார்க்கிற போது நூலை எப்படி பார்க்கணும்? அது கருத்து என்ன இருக்கிறது? அது யார் செஞ்சாங்க? இன்னைக்கு எழுதுனதா, நேற்று எழுதுனதா, 100 வருஷத்துக்கு முன்னாடி, இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. ஆஹா பாரியா அருமையாக இருக்குயா அப்படின்னு நூலை ஆராய்ந்து அதன் சிறப்பை எடுப்பவர்கள் வேறு எதையும் பார்க்க மாட்டாங்க. வேறு எதையும் பார்க்க மாட்டாங்க. நம்மளாம் எப்படி பார்ப்போம்? யார் எழுதுனான்னு கேட்போம். முதல்ல ஒரு நூலை கொண்டு வந்து கொடுத்தா யார் எழுதுனாங்க? அவனா? முடிஞ்சுது. இப்போ எழுதுனாலே அப்படி இருந்தால் என்ன? நூல் சிறந்ததா இல்லையா பார்க்கணுமா இல்லையா? நம்ம நூலே அப்படி தான் கேட்போம். யார் சொல்கிறாங்க? சிவபிரகாசம். யார் சொல்கிறாங்க? அவரா? முடிஞ்சுது. யார் சொன்னால் என்னையா? சிவபிரகாசம் தான் யார் சொல்கிறாரு இல்லையா? அப்போ நாம் எப்படி பார்க்குறோம்? ஆளைத்தான் பார்க்குறோம், ஆளைத்தான் பார்க்குறோம், நூலை பார்க்குறது இல்லை. அப்போ நாம் யார்? பின்னாடி சொல்லுவார், பின்னாடி சொல்லுவார். எனவே நல்லோர் மாணிக்கமணியின் களங்கத்தை, இது மாணிக்கமணி பொதிந்திருக்கிற இடத்தின் களங்கத்தை கவனிக்க மாட்டாங்க, அதன் உயர்வையே நோக்குவர். நலங்கொள் மணி பொதியும் அதன் களங்கம் நவையாகாது என உண்மை நயந்திடுவர். அது உண்மையாக எடுத்துக்கொண்டு அதை போற்றுவாங்க. அடுத்தது நடுவாம் தன்மையினார். நடுவாம் தன்மையினார் யாரு? உத்தமரும் இல்லை, அதமரும் இல்லை, மத்திமர். உத்தமர் எங்கே இருந்தாலும் உயர்ந்த பொருளை உயர்வாக எடுத்துக்குவாங்க. மத்திமர் நடுவாம் தன்மையினார் பழமை அழகு ஆராய்ந்து தரிப்பர். பழமை அழகு ஆராய்ந்து தரிப்பர். அதாவது ஒரு நூலை கொடுத்தா நூலினுடைய அழகை ஆராய்ச்சி பண்ணி பார்ப்பாங்க. அதில் எப்படி இருக்குது, இப்படி இருக்குது, அப்படி இருக்குன்னு ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டு என்ன செய்வாங்க? பரவாயில்லையா, அதில் இருக்கிற மாதிரியே இவர் எழுதியிருக்கிறார். எதில் இருக்கிற மாதிரியே? சிவஞான போதத்தில் இருக்கிறதெல்லாம் இதில் இருக்கியா, பரவாயில்ல அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி கொடுத்த உடனே அவனுக்கு தெரியாது எது இந்த நூல் சிறப்பு தெரியாது. இந்த நூல் சிறப்புக்கு என்ன செய்யணும்? கொஞ்ச காலம் பயின்று பார்த்துட்டு ஆமாம்மா இது சிறந்த நூல் தான், இது சிறந்த நூல், என்ன செய்யும்? அதனோடு பழகி பார்ப்பான். பழகி அதை பார்த்து அதன் சிறப்புகளை ஆராய்ச்சி பண்ணி பார்த்து ஏற்றுக்குவான், அதை ஏற்றுக்கொள்வான். அப்புறம் இந்த இரண்டுமின்றி எது உத்தமரும் இல்லாமல் மத்தியமரும் இல்லாமல் மூணாவது ஒருத்தர் இருக்கிறான். அவன் யார்? அதமர். அவன் யார்? அதமர். அவன் என்ன செய்வான்? தவறு நலம் பொருளின்கண் சார்பு ஆராய்ந்து அறியும் தன்மை இன்மையினார். ஒரு பொருளை கொடுத்தா ஆராய்ச்சி பண்ணி, இப்போ சிவபிரகாசத்தை கொடுத்து எப்படி இருக்குது பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னா கொண்டு போய் வீட்டில் பத்திரமா வச்சுட்டு புரட்டி புரட்டி பார்ப்பான். சிவபிரகாசம் சிவபிரகாசம் அப்படியே பார்ப்பான். ஒன்றும் புரிஞ்ச மாதிரி தெரியல, ஒன்றும் புரிஞ்ச மாதிரி அப்படியே வச்சுருப்பான். பக்கத்தில் கேட்பான், ஏப்பா நீ படிச்சியா? எனக்கு ஒன்றுமே புரியலைங்க
அது என்ன நூல் அப்படின்னு இங்கே வந்து ஏப்பா எப்படி இருந்துன்னா அது என்னங்க நூல், ஒன்றுமே இல்லை. இவன் படிக்க மாட்டான், என்ன செய்வான், அங்கே கேட்பான். அவன் என்ன சொல்கிறானா அது சொல்கிறான். இதே இவங்க இந்த பக்கம் எடுத்தான்னு வச்சுங்க, அருமையான நூலுங்க அப்படி சொன்னான். இவன் சொல்லிடுவான் சூப்பராக இருந்தது சார். இவன் கேட்குற ஆள் சூப்பராக இருக்குன்னா இவனை செஞ்சிடுவான் சூப்பராக இருக்குன்றான். அவன் இதெல்லாம் என்னையா நூல் அப்படின்னா இங்கே வந்துட்டு என்ன சொல்லிடுவான், இவனுக்குன்னு என்ன கிடையாது, சொந்தமாக புத்தி கிடையாது, சொந்தமாக புத்தி கிடையாது. அவன்லாம் யார், அதமர். அது அதமர். அதாங்க சொல்கிறேன் என்னங்க, தவறுல நலம் பொருளின்கண் சார்பு ஆராய்ந்து அறிதல் இன்மையினார். அப்போ ஒரு பொருள் நீ இது நல்லா இல்லைன்னு சொன்னால் என்ன செய்யணும், இந்த பாட்டில் இது குற்றம், இந்த பாட்டில் இது குற்றம் அப்படின்னு நீ ஆராய்ச்சி பண்ணி சொன்னியா, ஆராய்ச்சி பண்ணியா சொல்கிற, என்ன சொல்கிறோம், புரியல. நம்மளை பொறுத்த வரைக்கும் புரியலன்னா சரியில்லை, அப்படி தானே. புரியலன்னா நம்ம அறிவு சரியில்லை, நாம் என்ன சொல்லுவோம், புத்தகம் சரியில்லை, புத்தகம் சரியில்லை. ஏன்னா நமக்கு அதை ஆராயறதுக்கோ தெளிகிறதுக்கோ அறிவு பத்தாது. அதனால் என்ன செஞ்சிருது, புத்தகம் சரியில்லை அப்படி போடும். அப்போ படித்த உடனே புரியும் அப்படின்னு என்ன செய்யலாம், ஆனந்த விகடன், குமுதம், கல்கண்டு இதெல்லாம் வாங்கினா படித்த உடனே புரியும், சூப்பராக புரியும். அதனால் என்ன செய்யலாம், வாங்கி அடிக்கிற வேண்டியதான் வீட்டில். ஏன்னா இது படித்தா புரியலையா, படித்தா புரியல. ஏன்னா நம்ம அறிவு அப்படி தானே இருக்குது இல்லையா. அதான் இங்கே சொல்கிறாரு, தவறு நலம் பொருளின்கண் சார்பு ஆராயும் தன்மை இன்மையினார் பலர்புகளின் ஏத்துவர். பலர்புகளின் ஏத்துவர் அப்படின்னு என்ன அர்த்தம், எல்லாரும் சூப்பர் சார் அப்படின்னா இவனும் கூடத்தில் நின்றுட்டு ஆமாம் சார் சூப்பர் சார் அப்படின்ட்டுருவான் இல்லையா. வகுப்புக்கே அப்படி தான், எல்லோரும் சொல்கிறாங்க நல்லா இருக்குன்னு, நாமளும் சொல்லி வச்சுருவோம். நல்லா இல்லைன்னு சொன்னால் உனக்கு புரியலையா, இது புரியலையா அப்படின்னு கேட்டால் என்ன பண்ணுறது. அதனால் என்ன செஞ்சிடும், ஆமாம் ஆமாங்க புரியுதுங்க, அருமைங்க அருமைங்க, உண்டா இல்லையா. பல நேரத்தில் நாம் அப்படி தான் இல்லையா. அதனால் பலர்புகளின் ஏற்றுவர். எல்லாரும் ஏற்றுனாங்கன்னா அவன் என்ன செய்வான், அருமை அருமை அப்படிமா. ஏதிலார் உற்று இகழ்ந்தடரு, இதை அறியாதவன் என்ன செய்வான், இகழ்வான். இகழ்ந்தடரு என்ன செஞ்சிருவான், அவனை இகழ்வான். இகழ்ந்தடரு இகழ்ந்துடுவர் தனக்கென ஒரு தன்மை இளரு, இவனுக்குன்னு ஒரு புத்தி இல்லை. அதனால் இவன் சொல்கிறத பற்றி எனக்கு கவலை இல்லைன்னு அர்த்தம். சிவப்பிரகாச நூல் யாருக்கு, உத்தமர் போற்றுவர், மத்திமர் ஆராய்ந்து போற்றுவர், அதமர் இகழ்வர். இகழ்வதை பற்றி எனக்கு கவலை இல்லை, உத்தமரையும் மத்திமரையும் நான் வணங்குகிறேன். இது அவை அடக்கம். எனவே என்னதுங்க, இங்கே இந்த வணக்கத்திற்குரிய பாடலாக சொல்கிறார். இது பார்த்திங்கன்னா தெரியும், நம்ம ஔவையாருடைய பாடல் நமக்குலாம் தெரியும். நற்றாமரை குளத்தில் நல்லெண்ணம் சென்றார் போல கற்றாரே காமுறுவர், மூர்க்கரே முகப்பர், முதுகாட்டில் காக்கை உகக்கும் பிணம். நாங்கள் எவ்வளோ அருமையான பாட்டு பாருங்கள். நற்றாமரை குளத்தில் நல்லெண்ணம் சேர்ந்தார் போல, சேர்க்கை தான், 2 சேர்க்கையும் சொல்கிறாங்க. யார், அவை பிராட்டி. ஒரு தாமரை குளம், அதில் போய் என்ன செய்யுது, அன்னம் போய் சேருது. அப்படியே பார்த்தா எப்படி இருக்குது, பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குங்க. அங்கே பாரு, அப்படி குளம் பார்த்தா தாமரை குளம், அதுவே கண்கொள்ளா காட்சி. அதில் இப்போ என்ன இருக்குது, அன்னம் விளையாடுது. இது ஒரு சேர்க்கை. பார்க்குற போது எப்படி இருக்குது, அப்படியே மனசு நிம்மதியாக ஆனந்தமாக ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது. அதுபோல் 2 படித்தவங்க சேர்ந்தால் அப்படி இருக்குமா. கற்றாரே காமுறுவர் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அவங்க 2 பேரும் விரும்புவாங்க. இப்போ நமக்கு இப்போ யோசிச்சு பாருங்கள், நல்ல 2 பெரிய சான்றோர்கள் பேசிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. நல்ல சித்தாந்த படித்த 2 சான்றோர்கள் பேசிக்கிறாங்க. நாம் போய் பக்கத்தில் நின்றுக்கிட்டு அப்படியே பார்த்துட்டு இருந்தாவே, ஆஹா எவ்வளவு பேசுகிறாங்க ஐயா, ஆனந்தமாக இருக்கியா, நமக்கு புரியலையோ, அவங்க 2 பேரும் பேசுகிறது நமக்கு எப்படி இருக்கு, பார்க்குறதுக்கே ஆனந்தமாக இருக்குது. அவர் ஒரு பெரிய ஜாம்பவான், இவர் ஒரு பெரிய ஜாம்பவான். இவர் அதை பார்த்தீங்களா, அதில் அந்த நூல் அப்படி இருக்குது, இந்த நூல் அப்படி இருக்குது, அங்கே இலக்கணம் எப்படி இருக்குது, இங்கே இலக்கணம் இருக்குன்னா கேட்கும்போது எப்படி இருக்குது, ஓ இந்த நூல் இப்படி ஒரு நூல் இருக்கா பாரியா, அதுலேருந்து அங்கே சொல்கிறாரு, இங்கேருந்து இங்கே சொல்கிறாரு, கேட்கும்போதே ஆனந்தமாக இருக்கா இல்லையா. இது எது போல் இருக்கிறது,
தாமரை குளத்தில் அண்ணன் விளையாடுற மாதிரி பார்க்குறதுக்கு ஆனந்தம், பார்க்குறதுக்கு ஆனந்தம். அப்படியே இந்த பக்கம் ஒரு காட்சியை வச்சாங்க. யார்? ஔவையார் தான். ஒரே பாட்டில் தான் என்னதுங்க, மூர்க்கரை மூர்க்கரே முகப்பர். மூர்க்கனை இன்னொரு மூர்க்கன் தான் பாராட்டுவான், கற்றவனை கற்றவன் பாராட்டுவான், மூர்க்கனை இன்னொரு மூர்க்கன் தான் பாராட்டுவான். எது போல முதுகாட்டில் காக்கை உகக்கும் பிணம். ஒரு பிணத்தை போய் ஒரு காக்கா பிச்சு திங்குது, பிச்சு திங்குது. அது எப்படி இருக்கு? பார்க்கறதுக்கு அருவருப்பாக இருக்கு. அதுபோல் ஒரு மூர்க்கனும் சேர்ந்தா சகிக்காது, பார்க்குறதுக்கே சகிக்காது. புரியுதா இல்லைங்களா? இப்போ 2 காட்சி வைக்கிறாங்க. இந்த பக்கம் அன்னமும் பொய்கையும், இங்கே சுடுகாட்டில் காக்காயும் பிணமும். புரியுதா இல்லைங்களா? இது பார்ப்பவர்களுக்கு மகிழ்ச்சியையும் இது பார்ப்பவர்களுக்கு அருவருப்பையும் தரக்கூடிய காட்சியாக. அதுபோல் கற்றவர்கள் கூடினால் இங்கே இன்பம் பிறக்கும், ஏனையோர் கூடினால் துன்பந்தான் பிறக்கும். எனவே இந்த துன்பத்தை விளைவிக்கக்கூடியவர்கள் அறிவு புல்லறிவு, அவர்களை பற்றி எனக்கு கவலை இல்லை. என்னுடைய வணக்கம் யாருக்கு? சான்றோர்களுக்கு, கற்றோர்களுக்கு என்னுடைய வணக்கம் என்று சொல்லி இந்த அவையடக்கத்தை இந்த பாட்டோட நிறைவு செய்கிறார். சரி, அடுத்த பாடலை நாம் அடுத்த வகுப்பில் சிந்திப்போம் என்று சொல்லி இந்த அளவில் நிறைவு செய்கிறோம். அடுத்த பாடல் பார்த்திங்கன்னா பொது அதிகாரம் 13லிருந்து 50 வரைக்கும் பொது அதிகாரம். பாயிரம் நிறைவு பெற்றது. சரிங்களா? பொது அதிகாரத்தை நாளை பார்ப்போம். திருச்சிற்றம்பலம்.